ஹே ஃபேம், நான் தான் குருவன். வெல்கம் டு டெய்லி விளாக்ஸ். டெய்லி விளாக்ஸ் போடாமல் ஒரு வாரத்துக்கு மேலே ஆக போகுது. கன்சிஸ்டன்சி இல்லாமலாம் இல்லை, கன்சிஸ்டன்சிலாம் இருந்துச்சு, ஆனால் மைண்டு சரியில்லை. இன்னும் எதுன்னு கேட்காதீங்க. போன வாரம் ஃபுல்லாமே நமக்கு பேடாக தான் போச்சு. பர்சனல் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல, ப்ரொஃபஷனல் லைஃப்ல கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தாங்க பாரமே குறைஞ்ச மாதிரி இருக்கு. நேற்று சீக்கிரம் தூங்கினால இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் ஆயிட்டு பூண்டு பாதாம் அப்புறம் பனானா சாப்பிட்டுட்டு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம ரிக்கு எடுத்துட்டு ஜிம் கிளம்பியாச்சுங்க. போன உடனே மனசோட பாரம் கொஞ்சனால ஹார்ட்டுக்கு கார்டியோ ஒர்க் அவுட் கொடுத்துட்டாங்க. இன்னைக்கு என்ன ஒர்க் அவுட் பண்ணலாம்னு யோசிச்சுக்கும் போது அதான் மனசோட பாரம் குறைஞ்சிச்சு, செஸ்ட் ஒர்க் அவுட் கொடுக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பாத்தீங்கன்னா செஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். எப்பவும் போல தான் பாய்ஸ் வாரத்தில் 2 நாள் கட் அடிச்சிருவாங்க. ஸோ அந்த 2 நாள் பாத்தீங்கன்னா நம்ம தனியாக தான் ஒர்க் அவுட் பண்ண வேண்டியது இருக்கும். ஒர்க் அவுட் எல்லாம் முடிச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா வீட்டுக்கு ரிட்டர்ன் வந்துட்டோம். வீட்டுக்கு வந்துட்டு கண்ணாடி பார்த்துட்டு நம்மளே நமக்கு மோட்டிவ் பண்றதுக்கு ரீசன் என்ன தெரியுமா? அப்போதான் என்னால நாளைக்கு டிசிப்ளினோட இருக்க முடியும். எப்பவுமே எங்க வீட்டுல குப்பை வண்டி வந்துச்சுன்னா நான் தான் போய் குப்பையை கொடுப்பேன். நம்ம வீட்டோட குப்பையை குப்பை தட்டில போறதுக்கு அவ்வளோ சங்கடப்படுறோம். ஆனா அவங்க டெய்லி எல்லா வீட்டோட குப்பையை அள்ளிட்டு போறாங்க. இங்க லைஃப்ல எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க விதமா சர்வை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக மட்டும் இங்க நிறைய பேர் அவங்க வாழ்க்கை வாழ்றதே இல்லைங்க, காலத்தை ஓட்டிட்டு தாங்க இருக்காங்க. வருஷம் ஃபுல்லா அவங்க நம்ம கிட்ட குப்பையை தவிர எதுவுமே கேட்க மாட்டாங்க. தீபாவளி அன்னைக்கு மட்டும் தான் ஏதாச்சும் கேட்பாங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த தீபாவளிக்கு ஆச்சும் எதுவுமே யோசிக்காம உங்க தாராள மனசோட கொடுங்க. ஏன்னா வருஷம் ஃபுல்லாமே நீங்க கொடுக்குற குப்பையில அவ்வளவு புழு இருக்கும், அவ்வளவு ஸ்மெல் அடிக்கும். ஆனா எதுவுமே யோசிக்காம அவங்க அதை எடுத்துட்டு போறாங்க. மேபி அது அவங்களோட வேலையா இருக்கலாம். ஆனா நீங்க அவங்க இடத்துல இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்னு யோசிச்சு பார்த்துட்டே கொடுங்க. 2 வாரமா துணி வாஷ் பண்ணல, 2 பக்கெட் ஃபுல் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு வாஷ் பண்ணி ஆகுன்னு சொல்லிட்டு வாஷ் பண்ணேன். 2 மணி நேரமா இந்த துணி வாஷ் பண்ணிருப்பேன். வாஷ் பண்ணிட்டு ஒரு குளியல போட்டேன். ஜிம்முக்கெல்லாம் போவேனாங்க. டெய்லி உங்க வீட்டுல இருக்க துணி வாஷ் பண்ணாலே உங்களுக்கு ஆம்ஸ் எல்லாம் வந்துடும். துணி காய போட்டு வந்த உடனே டயர்டுக்கு சரியான பசங்க கிச்சன்ல போயிட்டு சாப்பிட்றதுக்கு ஏதாச்சும் இருக்கான்னு பார்த்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு நம்ம பாத்தீங்கன்னா நிறைய எடிட்டிங் ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு எடிட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ஓகே கைஸ், ஜாலியா இருங்க. நாளை சந்திப்போம்.